இது உங்கள் ஏகே வேர்ல்டு வைடின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, ஆப்பிள் ஐஃபோனுக்கு இப்போ வாட்ஸ்அப் சப்போர்ட் எண்ட் ஆக போது. வாட்ஸ்அப் அவங்களோட சப்போர்ட்டை ஆப்பிள் ஐஃபோன்லேருந்து முடிச்சுக்கிட்டு வர போகிறாங்க. அது இப்போத்தி ஃபுல் டீட்டெயிலாக என்னன்னு தெரிஞ்சுங்களா? ஆப்பிள் வந்து கிட்டத்தட்ட ஆப்பிள் ஐஃபோனுக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட் வந்து மே மாதம் 5ஆம் தேதி 2025 சப்போர்ட்டை நிப்பாட்ட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து iOS 15.1க்கு மூவ் ஆகுங்க. அதுக்கு முந்தின வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் iOS 12 அதுக்கு முந்தின வெர்ஷனுக்குலாம் இனிமேல் சப்போர்ட் இருக்க போது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாடல் கேட்டிங்கன்னா, iPhone 5s, iPhone 6, iPhone 6 Plus இந்த மாடலுக்குலாம் ஆப்பிளோட ஐஃபோன்லேருந்து வாட்ஸ்அப் சப்போர்ட்டை எண்ட் பண்ண போகிறாங்க. வாட்ஸ்அப் இப்போ ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. மே மாதம் 5ஆம் தேதி 2025 நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பை சப்போர்ட்டை வந்து எண்ட் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் வந்து iOS லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு மூவ் ஆகிக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதனால iOS லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு யாரெல்லாம் மூவ் ஆக முடியுமோ மூவ் ஆகிக்குங்க. இப்போ வந்து வாட்ஸ்அப் சப்போர்ட் இனிமேல்ட்டு கிடைக்காது. iOS சில வெர்ஷனுக்கு மட்டும், இந்த மாதிரி டிவைஸுக்கு மட்டும் இப்போ கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முந்தின மாடல்ஸுக்கு ஐஃபோன்ஸ்லாம் இப்போ கிடைக்காதுன்ற மாதிரி வாட்ஸ்அப் நிறுவனம் இப்போ கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, ரியல்மி நோட் 60X அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. அது எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.74 இன்ச்சு கொண்ட HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 560 நிட்ஸ் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் யூனிசாக் T6112 சிப்செட்டோட போயிருக்காங்க. மெமரி வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3GB RAM 64GB வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மைக்ரோ SD கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து Android 14 பேஸ் பண்ணி ரியல்மி UI கஸ்டம் ஸ்கின்னோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி நோட் 60X பொறுத்த வரைக்கும் 8 MP பேக் ஷூட்டரும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 MP கேமராவும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினான கேமரா வந்து 8 MP தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரியும் 10 watts ஸ்டாண்டர்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, நார்மல் சார்ஜிங் சப்போர்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 4G ஃபோன் தான். இது வைஃபை இருக்குது. ப்ளூடூத்தோட 5.0 வெர்ஷன் தான் இருக்குது. இது USB டைப் C போர்ட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெயின் வாட்டரில் ஸ்மார்ட் டச் கொடுத்துருக்காங்க. AI பூஸ்ட் என்ஜின் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்க. இதில் வந்து என்ன ப்ரைஸுக்கு வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரியல்மி நோட் 60X ப்ரைஸை வந்து AliExpressல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால AliExpressல இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதனால கனடியனில் பார்த்தீங்கன்னா AliExpressல என்ன ப்ரைஸ்க்கு இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 255.24 அப்படின்ற டாலர் ப்ரைஸ்க்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்பில் அப்படியே கன்வெர்ட் பண்ணோம்னா 3GB RAM 64GB வேரியன்ட் கிட்டத்தட்ட ஒரு 15,600 ரூபாய் கிட்டத்தட்ட வருது. கிட்டத்தட்ட ஒரு 16,000 ரூபாய்க்கு இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணா வருது. இந்திய மதிப்பில் 16,000 ரூபாய்க்கு ஒரு 4G ஃபோனான்றது ஒரு கேள்விக்குறி. மேபி இந்தியாவுக்கு இந்த ஃபோன் வந்துச்சுன்னா ஒரு அண்டர் 8K கீழே தான் இருக்குது, ஒரு 8,000 ரூபாய் கீழே இருக்கும் தான் என்னுடைய கருத்து. இதில் வந்து என்னென்ன கலர் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் அண்ட் பிளாக் 2 கலர் வேரியண்ட் இருக்குது. க்ரீன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் AI கேமரா தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த பெரிய விஷயமும் கிடையாது இதில். அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு மூவ்மெண்ட் ஆகிடலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, மோட்டோவோட G35 5G இந்தியாவில் எப்போ லான்ச் ஆக போகுது, அது எதில் கிடைக்க போகுது, நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, என்னென்ன கலர் வேரியண்ட், எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலான்றதை நான் சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா, மோட்டோ G35 5G 6.7 இன்ச்சு கொண்ட ஃபுல் HD பிக்சலோட 1000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸோட வரப்போகுது. இதில் வந்து 60 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வேரியபிளாக மாறிக்கும். இடத்துக்கு தகுந்த வேரியபிளாக மாறிக்கும். அதுக்கப்புறம் கொரில்லா கிளாஸ் 3 லேயர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, யூனிசாக்கோட T760 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்னாப்டிராகன் முந்திர வெர்ஷனான ஸ்னாப்டிராகன் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா 695 இருந்துச்சு G34. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஸ்னாப்டிராகனும் மீடியாடெக்கும் இல்லாமல் புதுசாக யூனிசாக்கோட T760ன்ற மாதிரி ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய ஃபோனும் யூனிசாக்கோட வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முந்தின பார்த்தா ரியல்மி 60X யூனிசாக்கோட தான் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து இதில் என்ன ஸ்டோரேஜ் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 8GB RAM வரைக்கும் எக்ஸ்டெண்டட் ரேம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ரேம்னா உங்களுக்கு தெரியும், அதாவது விர்ச்சுவல் ரேம் தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அது வந்து ஸ்டோரேஜ் ஃபோன் ஸ்டோரேஜ்லேருந்து 1
128 ஜிபிலேருந்து அது வந்து ஒரு 4 GB எடுத்துப்பாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு 14 பேஸ் பண்ணி வரப்போது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் 14 தான் வரப்போது அப்படின்னு மாதிரி சொல்லுங்க. IP52 ரேட்டிங் இருக்க போது, வெயிட்டை பார்த்தீங்கன்னா 185 கிராம் இருக்க போது. இதில் வந்து என்னென்ன கேமரா கொடுத்துருக்காங்க, பிரைமரி கேமரா 50 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைடு கேமரா 8 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 16 MP செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 50 MP பிரைமரி கேமராவில் 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது, அது பெருசாக பேசலாம். அதுக்கப்புறம் பேட்டரி சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 5000 mAh இருக்குது, 20 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மோட்டோ G35ல் 12 5G பேண்ட் இருக்குது. இது ஒரு நல்ல 5G ஃபோன் தான் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர ஒரு 5G ஃபோன் தான் இது. குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிடுச்சு. ஹீரோவில் பார்த்தீங்கன்னா 199 ஹீரோ மதிப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணவங்கள ஒரு 17,700 கிட்டத்தட்ட இந்தியா மதிப்பில் இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வரும் பட்சத்தில் ஒரு 15,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்கன்னா, 15,000 கீழே கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும்னு நான் கருதுவேன். ஏன்னா ப்ராசஸர் எனக்கு இன்ன வரைக்கும் இந்த ப்ராசஸர் யூனிசாக் மேலே இன்ன வரைக்கும் எனக்கு நம்பிக்கை வரல. நம்ம மீடியாடெக்கை பார்த்துருக்குறோம், ஸ்னாப் டிராகனை பார்த்துருக்கோம், 2 ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லைன்ற மாதிரி இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா யூனிசாக்கும் இருக்கு. யூனிசாக் வந்து ஒரு 5G ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்ல தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து அது கொஞ்சம் ஒரு மிட் ரேஞ்சுக்கு, அதாவது 20,000 கிட்ட செக்மெண்ட்ல வரும்போது யூனிசாக் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வருதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எப்போ நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, லான்ச் எப்போன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம். அப்போ இந்த மாதம் 10ஆம் தேதி 12 மணிக்கு மதியம் எதில் கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்க போகுது. இது கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், கிரீன் கலர், அதுக்கப்புறம் பிளாக் கலர். இந்த பிளாக்கை தவிர்த்துட்டு இந்த ரெட்டும் கிரீனும் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு வீட்டில் யாராவது யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இது வந்து யங்ஸ்டர் யூஸ் பண்றதுக்கு வந்து இது தாங்காது. ஏன்னா அந்த அளவுக்கு யூனிசாக் ப்ராசஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, நத்திங்கோட அடுத்த ஃபோன் வந்து இப்போ வந்து IMEI வெப்சைட்டில் வந்திருக்கு, அவைலபிளாக இருக்குது. அது என்ன ஃபோனு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நத்திங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நத்திங் வந்து அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 3 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். நத்திங் 3, நத்திங் 3+, அதுக்கப்புறம் நத்திங் ப்ரோன்ற மாதிரி ஃபோன் வரும்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன மாதிரியான டீட்டெயில் கிடச்சிருக்கு கேட்டிங்கன்னா, நத்திங் 3A+ன்ற மாதிரி ஒரு ஃபோன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதோட மாடல் நம்பரும் இப்போ IMEI வெப்சைட்ல கிடைச்சிருக்கு. அதனால நத்திங் 3Aவையும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத. நத்திங் 3Aல நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம்ன்றத தெரிஞ்சுங்க. நத்திங் 3A பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 7+3 சிப்செட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நத்திங் 2A பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட போனாங்க. இப்போ வந்து இவங்க மூவ்மெண்ட் ஆகி ஸ்னாப் டிராகன் 7+3 வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன கிக்பெஞ்ச் ஸ்கோர் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, 1149 மாதிரி சிங்கிள் ஸ்கோர்லையும் மல்டி ஸ்கோர்லையும் வந்து 2813 மாதிரி வர மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன ஸ்பெக் வரலான்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ணி நத்திங் OS 3.1 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு கிடைச்சிருக்க ஸ்பெக் டீட்டெயில்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் வந்து அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்பிள் வாட்சை நீங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. டெய்லி நீங்கள் வந்து நடந்தாலே போதும். கிட்டத்தட்ட வந்து டெய்லி நீங்கள் எப்படி நடக்கிறது, எப்படி நீங்கள் ஆப்பிள் வாட்சை வின் பண்ணலாம் ஃப்ரீயாக. அதுவும் ஆப்பிளோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 10 சீரியஸ் வாட்சை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, HDFC ஹீரோ கோ அப்படின்ற ஒரு ஆப் மூலியமாக பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. சூப்பர் என்ற ஒரு ஆப் கூட பார்ட்னர் பண்ணி இந்தியாவை மூவிங் பண்றதுக்கு, இந்தியாவில் மூவிங் பண்றது, நம்ம வாக்கிங் போறதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு, நம்ம வாக்கிங் பண்றதை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க டெய்லி 15,000 ஸ்டெப், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல நீங்க வந்து டெய்லி வாக்கிங் பண்ணீங்கன்னா, டெய்லி மார்னிங் வாக்கிங் பண்ணீங்கன்னா 1 இயர் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வாக்கிங் பண்ணீங்கன்னா, எனபிள் பண்ணிட்டு செட்டிங்ஸ்லாம் எனபிள் பண்ணிட்டு வாக்கிங் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 இயர் அந்த ஆப்ல வாக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யார் கொண்டு வராங்கன்னா, சூப்பர்ன்றவங்க வெல்னஸ் ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு கொண்டு வராங்க. நீங்க இதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, HDFCயோட ஈகோ இன்சூரன்ஸ் ப்ரோக்ராமிங் மூலமாக இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. HDFC ஆப் மூலமாக நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஆப்பிள் வாட்சோட 10 சீரியஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. HDFC ஈகோ ஆப், இந்த ஆப் வந்து மேபி
இந்த ஆப் வந்து ஆப்பிள் ஹெல்த் கிட் டேட்டாவோட சிங்க் ஆகி ஒர்க் ஆக போகுது. அதனால் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி இயர்கோ ஆப் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதும். உங்களுக்கு டெய்லி 15,000 ஸ்டெப் வந்து 1 இயருக்கு நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிளோட 10 சீரியஸ் மாடலும் அல்லது 10 சீரியஸ் அல்ட்ரா மாடலும் இந்த இதில் ப்ரோக்ராமில் இருக்குது. அவங்க இதில் வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எக்கச்சக்கமான அதில் வந்து வெல்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரெட்மி ரெட் மேஜிக் அவங்க வந்து இப்போ வந்து ஒரு பவர் பேங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பேங்க் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் பவர் பேங்க் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படி கேட்டிங்கன்னா, குளோபலுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பேங்கில் என்னென்ன எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த பவர் பேங்கை பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து இந்த பவர் பேங்கில் வந்து அவுட்டர் சைடு பேட்டரியே வெளில தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த பேட்டரி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்ரிடே டார்ச் லைட்லாம் பழைய டார்ச் லைட்டில் நம்ம பெரிய பேட்டரி போடுவோமா அந்த பேட்டரி மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரோல் பேட்டரியா அப்படியே பெரிய பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி அவுட்டர் சைடில் தெரியுது. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் குயிக்காக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேக்னெட்டிக் டிசைனோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபோல்டிங் வித் பின் அண்ட் ஹேண்டிலோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி லெவலில் தெரிஞ்சுக்க இது பார்த்தீங்கன்னா 65 வாட் கேன் வால் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5000 mAh கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இந்த பவர் பேங்கோட கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் வந்து இது நைலான் பிரைடு டைப் சி கேபிள் இன்பில்டாகவே இருக்குது. அதனால இந்த டைப் சி கேபிளுக்கு தனியாக தூக்கிட்டு போகணும் அவசியமே கிடையாது. டூயல் டைப் சி போட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 20 வாட்ஸ் பிடி சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பிடி 3.0 இருக்கு. குயிக் சார்ஜிங் 4.0 இருக்கு. அதுக்கப்புறம் பிபிபிஎஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மல்டி சேஃப்டி ப்ரொடக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் மல்டி டிவைஸ் வந்து கம்ப்ளீட் ஒரே நேரத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் அண்ட் அவைலபிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரெட் மேஜிக் கோ பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க மதிப்பில் கிட்டத்தட்ட வந்து ஒரு $79.99 அதாவது $80 கொண்டு வந்திருக்காங்க. இது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 6770 வருது. இன்னைக்கு ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய்க்கு ஒரு 5000 mAh பவர் பேங்கான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நம்ம 20,000 mAh பவர் பேங்கே வாங்கிடலாம். இந்த ப்ரைஸ் எனக்கு ஒர்த் இல்லைன்னு தான் தோணுது. இது எப்போ சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 12ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 12ஆம் தேதியிலேருந்து இது சேல்ஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இது அவைலபிளாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெட் மேஜிக்கோட அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் இந்தியாவுக்கு இது அவைலபிளாக வருமா கேட்டிங்கன்னா கிடையாது தான். இது குளோபலில் இருக்குது. குளோபலில் வெளிநாட்டில் யாரும் இருந்தாங்கன்னா ஒரு இந்த ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள விட்டு நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது ஃபாரின் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த $69 யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பிரைஸ். இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது இது அதிகமாக தான் தெரியுது. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் போய்டும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, ரியல்மி நியோ 7 வந்து இப்போ வந்து சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கிட்டாங்க. அதனால அதோட கம்ப்ளீட் ஸ்பெக் ஓரளவுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபோனோட மாடலும் இப்போ வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அது என்னென்ன ஸ்பெக் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 6.78 இன்ச்சு கொண்ட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட OLED டிஸ்பிளேயோட போது. அது மட்டும் இல்லாமல் இது MediaTek Dimensity 9300+ சிப்செட்டோட 4 nm சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 12GB RAM 16GB RAM LPDDR5X RAM வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256 512 UFS 4.0 லேட்டஸ்ட் வெர்ஷனோட எல்லாமே கொடுக்குறாங்க. அது நம்ம Android 15 வரப்போகுது. Realme UI 6.0 லேட்டஸ்ட்டாக கொடுக்குறாங்க. கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP ரியர் கேமரா OIS ஓட வரப்போகுது. 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா கொடுக்குறாங்க. மூணாவது வந்து கேமரா மாடலே இருக்கும். அது கேமரா கிடையாது, அது ஃபிளாஷ். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 16 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து IP68 69 ரெண்டுமே கொடுக்குறாங்க. லேட்டஸ்ட் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பேட்டரியை பார்த்தீங்கன்னா 7000 mAh பிக்கர் பேட்டரி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எந்த ஃபோன்லையும் இல்லாது. அது மட்டும் இல்லாமல் வைஃபை லேட்டஸ்ட் வெர்ஷனான வைஃபை 7 கிடைக்குது. ப்ளூடூத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.4 கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் பண்ண 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து இதை வந்து சைனாவில் என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் 2499 யுவானுக்கும் USD கன்வெர்ட் பண்ணும்போது
யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மதிப்பில் $344 இருக்கும். கிட்டத்தட்ட இது இந்திய மதிப்பில் ஒரு 30,000 ரூபாய்க்கு 29,60 கன்வெர்ட் பண்ணாவது. ஆனால் வந்து இந்திய மதிப்பில் ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோன் வருது. கிட்டத்தட்ட ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது ஸ்பெக்கு, பேட்டரி பேக்கப்பு, அதுக்கப்புறம் ப்ராசஸரு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு ஓவராலாக ஆல்ரவுண்டரான ஃப்ளாக்ஷிப் கில்லர் மாதிரி தெரியுது. ஆனால் வந்து கேமரா எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்றதான் பொறுத்து தான் பார்க்கணும். இது ரியல் டைத்தில் இந்த ஃபோன் எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆகுது, எப்படி வந்து ஸ்டாண்டாக நிற்கிது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆனால் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 3 நாள் பேட்டரின்னு ஏற்கனவே ரியல்மி கிளைம் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு கேமருக்கு இந்த ஃபோன் யூஸ் ஆகுமான்றதை நம்ம பொறுத்து யோசிச்சு தான். ஏன்னா பிக்கர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு கேமர் எப்படி இருந்தாலும் இந்த ஃபோனை போட்டு நல்லாவே கேமிங் புஷ் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ வருதா எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் இதோட இப்போ தெரியும். இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, பேக்போன்ன்ற பிராண்டு இப்போ வந்து ஒரு கண்ட்ரோலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரோலர் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஓஎஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்ட்ரோல் எதுக்கூடான கண்ட்ரோல் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்ட்ரோலில் என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்ட்ரோலில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து 3.5mm ஜாக் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது இது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் வந்து எந்தெந்த கேமுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரோலர் கால் ஆஃப் டியூட்டி, கேனிஷ் இம்பாக்ட், மைன்கிராஃப்ட், அதுக்கப்புறம் டேப்லோ இம்மோர்டல், அதுக்கப்புறம் GTA சான் ஆண்ட்ரியாஸுக்கு இந்த கேமுக்குள்ள சப்போர்ட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ட்ரோல் வந்து எக்ஸ்பாக்ஸ்க்கும் பிசிக்கும் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டேஷன் ரிமோட் பிளே மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பாக்ஸ் ரிமோட் பிளே மூலியமாக, ஸ்டீம் லிங்க் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் மூலியமாக நம்ம சில கேம் மூலியமாக இதை ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து UFC அண்ட் லைட்னிங் மாடல் கூட ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து USB-C அண்ட் லைட்னிங் மாடலை பொறுத்த வரைக்கும் 7,769 ரூபாய்க்கு ப்ரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீமியம் கான்ஃபிகரேஷனோட கொண்ட கண்ட்ரோலர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,400 ரூபாய்க்கு ஒரு கண்ட்ரோலர் போய் யார் வந்து ஒரு 8,000 பிரைஸ் கொடுத்து பேஸ் மாடலே வாங்குவான்றது கேள்வியா இருக்கு. இது வந்து இந்த ஆஃபர் பிரைஸ் சொன்னா, ஆஃபர் இல்லாத பிரைஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஆஃபர் இல்லாத பிரைஸ் வந்து நார்மலாக என்ன பிரைஸ்க்கு இது வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அந்த ப்ரைஸோட கூட தான் வருது. இது வந்து பார்க்குறதுக்கு கண்ட்ரோலர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சூப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் சூப்பராக இருந்தாலும் இது ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகுது. ஏன்னா இது 3.5mm ஆடியோ போட்டும் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சார்ஜ் போட்டுகிட்டே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. பேக் போன் ஆப் மூலமாக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராவல் டைத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் கேம் பிளே கேப்சர்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எரிக்சன் அண்ட் ஏர்டெல் இப்போ வந்து அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மல்டி இயர் மல்டி மில்லியன் டீலிங் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 4G 5Gக்காக 4G 5G நெட்ஒர்க்குக்காக எரிக்சனும் அதுக்கப்புறம் வந்து ஏர்டெல்லும் இந்தியாவை சேர்ந்த ஏர்டெல்லும் வந்து ஒரு கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க, கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நெட்ஒர்க் நம்மளுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் 5Gயை பொறுத்த வரைக்கும் ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் ஸ்டாண்டர்ட் லெவல் போகிறதுக்கு இந்த மல்டி பில்லியன் கான்ட்ராக்ட் உதவுன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் வந்து அவங்களோட அன்பேக்டு ஈவெண்ட்டை எப்போதுமே ஜனவரியில் நடத்த போகிறாங்க. அந்த அன்பேக்டு ஈவெண்ட்டில் புதுசாக சாம்சங் இது வரைக்கும் லான்ச் பண்ணாத ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணலான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங்கோட XR கிளாஸ், அதாவது இந்த கிளாஸ் மூலமாக நம்ம வந்து சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். கால் பேசுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அன்பேக்டு ஈவெண்ட் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த அன்பேக்டு ஈவெண்ட் மூலியமாக எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்பேக்டு ஈவெண்ட் மூலியம் ஜனவரி 2025 அதாவது S25 லான்ச் சீரிஸ் லான்ச் பண்ணுற அதே ஈவெண்ட்டில் இந்த XR கிளாஸை பற்றி அவங்க கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த XR கிளாஸை பற்றி அவங்க கொண்டு வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, ஆனால் உடனே லான்ச் கொஞ்ச நாள் கழிச்சு லான்ச் பண்ணலாம். அதாவது இந்த செகண்ட் ஆஃப் இயரோட செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல, அதாவது ஜூன் ஜூலைல லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல நம்ம என்ன ஸ்பெக்கல் பார்க்கலாம், சாம்சங்கோட கிளாஸை பொறுத்த வரைக்கும் 50 கிராம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ்ல எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்க போது இது வந்து
யூஏ கிளாஸாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம சில ஃபங்க்ஷன் வந்து நம்ம மொபைல் ஆப் மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஸ்பெஷலாக கொண்டு வராங்கன்றத லான்ச் ஈவெண்ட்டில் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்த டீட்டெயில்ஸ் இதுதான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு எந்த சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளை கான்டாக்ட் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு, ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் வச்சிருக்கோம். நம்ம சொல்கிற ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க்ல நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கிடைக்கும். அது இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவா நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஏன்னா எடிட்டிங் பண்றப்பே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் சேனல்ல. அதுக்கு தான் வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஃபாலோ பண்ணிக்க சொல்லிக்கிறேன். வாட்ஸ்அப் சேனல்ல நம்ம புதுசா நிறைய கண்டென்ட் கொண்டு வர போறோம். அதனால அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.